உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எதற்காகனா, தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் குயவன் வீட்டிற்கு போனேன், அங்கே அவன் ஒரு பானையை மணைந்து கொண்டிருந்தான். அவன் மணைந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பானை முழுமை அடையாமல் கெட்டு போய்விட்டது. அதை மீண்டும் முழுமையாக்குவதற்கு அந்த குயவன் அதை மறுபடியும் தன் கரத்தில் எடுத்தார் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமான ஒரு வார்த்தையை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற வார்த்தை என்னவென்றால், அந்த மண்ணை அந்த குயவன் மீண்டும் சந்தித்த போது, அந்த மண்ணை அந்த குயவன் மீண்டும் சந்தித்த போது அங்கு மீண்டும் ஒரு காரியம் நடைபெற ஆரம்பிக்கிறது. அது உருவாக்குகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் கெட்டு போயிருந்திருக்கலாம். அதாவது வாக்குத்தத்தம் கெட்டு போகல, அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நான் உருவாகுவதற்கு முன்பாகவே கெட்டு போயிருந்திருக்கலாம். அல்லது சில காரியங்களால் நான் அதை பெற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், அந்த குயவன் அந்த மண்ணை மீண்டும் சந்தித்து தன் கரத்தில் எடுத்தது போல, கர்த்தாவே என்னை சந்தியுங்கப்பா, என் குடும்பத்தை சந்தியுங்க, என்னை சந்தியுங்க, என் வாழ்க்கையில் நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் உருவாகுவதற்கு என்னைய சந்தியுங்கப்பான்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் செபிக்க போகிறோம். கண்களை மூடினவர்களாக கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து நம் குடும்பத்துக்காக, நமக்காக, நம் சபைக்காக, நம் தேசத்திற்காக நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் சந்தியும் கர்த்தாவே. நீங்க சந்திக்கிற நேரத்துல ஆண்டவரே மீண்டும் ஒரு உருவாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும்பா. நீங்க சந்திக்கிற அந்த நேரத்துல மீண்டும் ஒரு ஆண்டவரே உயிர்ப்பிப்பு நடக்க ஆரம்பிக்கும்பா. நீங்க சந்திக்கிற நேரத்துல உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும் என்றால் என் வாக்கு தத்தம் ஏன் உயிர் அடையாது ஆண்டவரே? என்னைய சந்தியுங்க, என் வார்த்தை நிறைவேறும்படி என்னைய சந்தியுங்க. உலர்ந்து போயிருக்கிற என் வாக்கு தத்தம் ஆண்டவரே வருடங்களாக, நாட்களாக ஆண்டவரே சோதரம், வெயில் மழை என்று ஆண்டவரே உலர்ந்து கடக்கிற என் வாக்கு தத்தம் மீண்டும் உயிர் அடையும்படி அன்று பள்ளத்தாக்கில் தேவன் சந்தித்தீர் என்றால் இன்றைக்கு என்னை சந்திப்பீராக. தேவ சமூகத்தில் கேளுங்க, என்னை சந்தியும் கர்த்தாவே, என்னை சந்தியும், என் வாக்கு தத்தம் உயிரடைய சந்திங்கப்பா, நான் உயிரடையும்படி சந்திங்கப்பா. எஸ், இந்த 7வது நாள்ல தேவ ஆவியானவர் ஆண்டவரே உயிரடைய பண்ணுவீராக. வாக்கு தத்தங்கள் உயிரடையட்டும்பா. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் போட்ட விதைகள் அது முளைக்கும்படி உயிரடையட்டும்பா. அந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே முளைக்கும்படி உயிர் அடையட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. உலர்ந்து போன காரியங்கள் ஆண்டவரே, கெட்டு போன காரியங்கள், உருவாகுவதற்கு முன்பாகவே கெட்டு போன காரியங்கள், நன்றாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கெட்டு போன காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் அது உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் சந்தியும், அந்த மண்ணை சந்தித்தது போல, உலர்ந்த எலும்புகளை தேவன் சந்தித்தது போல எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிற கர்த்தாவே, எங்களை சந்திப்பீராக, எங்களை சந்திப்பீராக, எங்களை சந்திப்பீராக. எங்கள் வாக்கு தத்தத்தின் மேல கர்த்தருடைய நினைவூறுதல் உண்டாகட்டும்பா, கர்த்தருடைய நினைவூட்டுதல் உண்டாகட்டும்பா. ஆவியானவரே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லி மோசையோடு விளம்பினது போல எங்களோடு சில வார்த்தைகள் விளம்பும்படியாக எங்கள் பாளையத்தில் கர்த்தர் உலாவுவீராக. ஓ ரிவல சதர நமௌர ஹந்தரி மணக்கர வடகந்தர நமனு. தேவ சமூகத்துல கேளுங்க, எங்களை சந்திங்கப்பா, எங்களை சந்திங்கப்பா, எங்களை சந்திங்கப்பா, எங்களை சந்திக்க எங்க பாளையத்துக்கு வருவீராக. குயவனே, அந்த மண்ணை மீண்டும் பார்வை இட்டது போல எங்கள் மீதும் அது பார்வை திரும்பட்டும்பா. அந்த மண்ணுக்கு நேராக பார்வை திரும்பி அந்த மண்ணை தொட்டு அதை மீண்டும் சக்கரத்தில் வைத்து அதை உருவாக்குவதற்காக தமது விரலை வைத்தது போல எங்களை பார்த்து எங்களை கரத்தில் எடுத்து மீண்டும் உமது சக்கரத்தில் வைத்து எங்களை சுழல பண்ணுவீராக. எங்கள் வாக்கு தத்தத்தை மீண்டும் எங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் சுழல பண்ணுவீராக. அது முழுமை அடையும்படி சுழல பண்ணுவீராக. ஓ நன்றி ஆவியானவர். கேளுங்க தேவ சமூகத்துல என்னென்ன வாக்கு தத்தங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் கெட்டு போயிருந்ததோ, எந்த வாக்கு தத்தங்கள் எதிர்பார்த்து உடைந்து போயிருந்ததோ, எந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுதே அது நிறைவேறாமல் உடைந்து போனது தேவ சமூகத்துல கேளுங்க. சந்திங்க கர்த்தாவே, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. அந்த வார்த்தையின் மீது உமது பார்வை படட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மீது உமது கரங்கள் படட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மீது உமது ஜீவ சுவாசம் படட்டும் ஆண்டவரே. உடைந்து போன வாக்கு தத்தங்கள் உருவாக்கப்படுவது உம்மாலே ஆகும் அல்லவா. எதிர்பார்த்த முடிவுகளை தருகிற தேவன் நீர் அல்லவா. ஓ ரிபால சந்துனோ ஹேகந்தர மனஹந்தர வடகதர வட. தேவ சமூகத்துல கேளுங்க. அப்பா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க, எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க, நிறைவேற்றி கொடுங்க. ஓ ரிகதகரணமன சகடகதகன்னமன. சந்திங்கப்பா, சந்திங்க, 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 சந்திங்கப்பா, சந்தியும் கர்த்தாவே. இந்த 7ஆம் நாள்ல கர்த்தரனைய சந்தித்தா நான் ஆராதிக்கிற தேவனை இவ்விடத்தில் கண்டேன் என்று ஆகார் சொன்னது போல எங்களை சந்திப்பீராக, எங்களை சந்திப்பீராக. நான் ஆராதிக்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி கர்த்தாவே உமது வார்த்தை மீண்டும் சந்திக்கட்டும். சிலருடைய ஆவியில கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கட்டும். சிலருடைய இருதயத்துல கர்த்தர் முன்பு போட்ட வாக்கு தத்தங்கள் மீண்டும் முளைக்கட்டும். அது மீண்டும் உயிரடையட்டும். அதை கண்கள் காணட்டும். எப்படி எரேமியா, எப்படி எசேக்கியேல் ஆவியில் பார்த்தார்களோ அது போல தங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உயிரடைவதை அவர்கள் ஆவியில உணரட்டும். சிலருடைய ஆவியில உணர்தல் ஏற்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை உணர்தலை ஏற்படுத்தட்டும். எஸ் ஆவியானவரே, கண்கள் காணும் போது அந்த குயவனுடைய கையில் இருந்த களிமண் மீண்டும் ஒருவர் உருவத்தை பெற்றது போல இன்று எங்கள் கண்களுக்கு முன்பாகவே எங்கள் வாக்கு தத்தம் உருவெடுப்பதை நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் உணரும்படி கர்த்தர் சந்திப்பீராக, நாங்கள் உணரும்படி கர்த்தர் சந்திப்பீராக, நாங்கள் உணரும்படி கர்த்தர் சந்திப்பீராக. ஓ ரிஷந்தன ஹந்தர ஹத்துரோரோ. சந்தியும் 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 உணரும்படி சந்தியும் அப்பா, உணர்வடையும்படி சந்திப்பீராக. ஏதோ ஒரு சந்திப்பு எனக்கும் தேவனோடு நடக்கட்டும். யாக்கோபு தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்திப்பு, யாக்கோபு தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்திப்பு அவன் வாழ்க்கையில் நடந்தது போல, ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்திப்பை நடந்தது போல, மோசே முச்சடிக்கு முன்பாக அந்த சந்திப்பு நடந்தது போல அப்பா எனக்கு ஒரு சந்திப்பு நடக்கட்டும். எஸ் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 7ஆம் நாள் ஜெப நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்திக்கும் வரை சில காரியங்கள் முழுமை அடையாதப்பா. இன்றைக்கு முழுமை அடையாத குடும்பங்கள், முழுமை அடையாத ஆவிக்குரிய வாழ்க்கை, முழுமை அடையாத தேவ திட்டங்கள், தேவ தரிசனங்கள், தேவ வாக்கு தத்தங்கள் என்று இன்றைக்கு தலைக்கு மேல் சுமந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சிலர் ஆசையோடு எதிர்பார்த்தாங்க. எஸ் இது உருவாயிருச்சு, இன்னும் சில காலத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கும் பொழுது அது உடைந்து போனதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்ள நினைக்கும் போதே உடைந்து போனதை நினைத்த அழுது இருக்கிறோம். இந்த நாளில் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது மீண்டும் உருவாக உமது கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருப்பதாகப்பா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருப்பதாக. கர்த்தர் சந்தி. இந்த 7ஆம் நாளில் கர்த்தர் சிலரை சந்திக்கிறபடியினால், சிலரை சொப்பனத்தில் சந்திக்கிறபடியினால், சிலரை தரிசனத்தில் சந்திக்கிறபடியினால், சிலரை வார்த்தையினால் சந்திக்கிறபடியினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. சந்தியும் உயிரடையும்படி சந்திப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் உடனிருந்து நடத்தட்டும். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஆமென். இந்த 7வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி தீவிரமாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நினைக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். காரணம், வார்த்தையை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் பேசுகிற தேவன் பேசிக்கொண்டே இருப்பார்,
நிறைவேற்றுகிற ஆவியானவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் அந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஒருவேளை பாஸ்டர் இதை தான் எடுப்பார்னு கூட சிலர் நினைச்சிருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். செபிக்கலாமா? தெய்வ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை எங்களை சந்திக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. கர்த்தர் பேசு, கர்த்தர் பேசு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக நாம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26 அதன் 3வது வசனத்தை யாவரும் சேர்ந்தே வாசிக்கலாம், தப்பில்லை. இந்த தேசத்திலே ஆமென். அல்லேலூயா. இங்கு கர்த்தர் ஈசாக்கோடு பேசின ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சோம், வாசிச்சோம், கவனிச்சோம். வார்த்தையில் கர்த்தர் ஈசாக்கோடு பேசின ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஒரு காலம் ஒன்று வருகிறது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில. ஆபிரகாம் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை விட ஒரு மோசமான பஞ்சம். அதாவது ஆபிரகாமின் காலத்தில் வந்த பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்குடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் ஏற்படும் பொழுது ஈசாக்கு தன்னால் இயன்ற மட்டும் அந்த பஞ்ச காலத்தை கடந்து போவதற்கு அவர் பிரயாசப்பட்டார். அந்த பஞ்ச காலத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்பட்டார். அந்த பஞ்ச காலத்தில் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்பட்டார். ஆனாலும் பஞ்சத்தின் கொடூரம் அதிகமானதால் ஒன்றும் செய்ய இயலாமல் ஈசாக்கு சரி வேறு தேசத்திற்கு பெயர்ந்து போகலாம் என்று சொல்லி எகிப்துக்கு போகலாம் என்று அவருடைய இருதயத்திற்கு ஒரு எண்ணம் வரும் பொழுது அவர் பெயர்சபா வரைக்கும் வருகிறார். அவர் பெயர்சபா வரைக்கும் வரும்பொழுது பெயர்சபாவிலே கர்த்தர் அவருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி தமது வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார்னா, ஈசாக்கை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை மிக தெளிவாய் ஈசாக்கின் காதில் விழுகிறது. இன்றைக்கும் நம்முடைய செவிப்பறையில் கர்த்தருடைய வார்த்தை விழும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னால் இயன்ற மட்டும் நீ போராடினாய். அல்லேலூயா. உன்னால் இயன்ற மட்டும் நாம் போராடி இருக்கிறோம். நம்மால் இயன்ற மட்டும் நன்மைக்காக போராடி இருக்கிறோம். நம்மால் இயன்ற மட்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று போராடி இருக்கிறோம். நம்மால் இயன்ற மட்டும் நாம் போராடி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய போராட்டத்தின் விளைவு, நம்முடைய பிரயாசத்தின் விளைவு அது ஏமாற்றங்களாய் இருந்தபடியினால் ஸ்தோத்திரம், நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம், இனி இது எனக்கு கிடைப்பது இல்லை, இனி இது எனக்கு கிடைப்பது இல்லை. நான் வேறு காரியத்தை யோசிப்பது எனக்கு நல்லது, வேறு காரியத்தை திட்டம் பண்ணுவது எனக்கு நல்லது என்று சொல்லி
ஈசாக்கை போல நாம் ஒருவேளை நம்முடைய பிரயாசத்தை கைவிட்டு, நம்முடைய எதிர்பார்ப்பை கைவிட்டு, நம்முடைய ஜெபத்தை கைவிட்டு, நாம் ஒருவேளை வேறு காரியத்தை நோக்கி போயிருந்திருக்கலாம், அடியெடுத்து வைத்திருக்கலாம். நம்மோடு கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு சொல்வதை மாத்திரம் செய்வதற்கு நீ கவனமாயிரு, நான் ஆணையிட்டதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் என்ன ஆணையிட்டார்? அப்படி தாவீது ஆபிரகாமோடு கர்த்தர் ஆணையிட்ட வார்த்தை என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் காணியாட்சியை நான் கொடுப்பேன். அப்படி என்றால் சுதந்திரமாய் கொடுப்பேன். நான் சுதந்திரமாய் கொடுக்கிற இந்த தேசத்தில் நீ குடியிருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் நீ குடியிருக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்குள் நீ குடியிருக்கணும். ஆனால் நீ குடியிருக்க முடியாதபடிக்கு ஒரு நெருக்கம், போராட்டம், பலவீனம் உன்னை நெருக்குகிறபடியினால் நீ வாக்கு தத்தத்திலிருந்து எழும்பி வெளியே போக பிரயாசப்படுகிறாய். அல்லேலூயா. நமக்கு ஆணையிட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவதற்கு சில தாமதங்கள் ஏற்படும், நிறைவேற்றுகிற பாதையில் சில குழப்பம் ஏற்படும், நிறைவேற்றுகிற பாதையில் சில கண்ணீர்கள் ஏற்படும், நிறைவேற்றுகிறதான பாதையில் சில கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் நான் அதிலிருந்து எழும்பி வேறு காரியத்திற்காக போவேனாகில் அது நிச்சயம் நிறைவேறுமானால் நிறைவேறாது. என கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமானால் ஈசாக்கு எங்க இருக்கணும்? அவர் சொல்லுகிற இடத்தில் இருக்கணும். அவர் சொன்ன இடம் எது? ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட வாக்கு தத்தத்துக்குள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் அதற்குள்ளாக இருக்கணும். நான் வாக்கு தத்தத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும். நான் உள்ளே பிரவேசிக்காமல் அது நிறைவேற வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப ஈசாக்க பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப பஞ்சகாலம் தானே, சரி, உனக்கு ஒரு தீர்வை நான் கொடுக்கிறேன். உன்னைய நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு இன்னொரு விதமான வாசலை திறக்கிறேன். என்ன வாசல்னா, நீ இந்த தேசத்திலேயே குடியிரு, இந்த பெயர் சபாவிலேயே குடியிரு. இந்த பெயர் சபாவில் நீ குடியிருந்து நீ உன்னுடைய காரியத்தை தொடர்ந்து நடப்பி, உன்னைய நான் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றி முடித்துட்டு மறுபடியும் அவர் மறைந்து விட்டார். இப்ப ஈசாக்கு ஓட நினைத்த ஈசாக்கு, வெளியேற நினைத்த ஈசாக்கு, வேண்டாம் என்று சொல்லி வெறுத்த ஈசாக்கு மறுபடியும் வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள் தன்னை மீண்டுமாய் ஈடுபடுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறார். மீண்டும் அதே போராட்டங்கள், மீண்டும் அதே பாடுகள், மீண்டும் அதே கண்ணீர்கள், மீண்டும் அதே பிரயாசங்கள், பலனளிக்காத பிரயாசங்கள். இப்படியே ஈசாக்கு சில காலம் தொடர்ந்து தமது வாழ்க்கையை அவர் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, ஈசாக்குக்கென்று கொஞ்சம் ஒரு பூமியானது, விளைச்சல் நிலமானது இருக்கிறது. அந்த விளைச்சல் நிலத்தில் சரி விதைப்போம் என்று சொல்லி அவர் விதைக்கிறார். எப்படி தெரியுமா விதைக்கிறாரு? சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தின் 5வது வசனத்தை ஒருவர் 2 வார்த்தையை மட்டும் வாசிங்க. முதல் 2 வார்த்தையை மட்டும். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர், அது கீழே நினைக்கிறேன், கர்த்தர் நமக்கு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். வசனம் என்ன? 5:6. 5:6மா? கண்ணீரோட விதைக்கிறவர்கள் போதும், கம்பீரத்தோட அறுப்பார்கள். அந்த 2 வார்த்தை போதும் எனக்கு. எப்படி விதைக்கிறார்? இப்ப ஸ்தோத்திரம். அங்கு ஈசாக்கு இத்தனை ஆண்டுகளாக விதைக்கிறார். அவருக்கு பலன் அளிக்காதனாலதான் அவர் எங்க போனாரு? வேறு தேசத்துக்கு போக முடிவெடுத்தார். இப்ப கர்த்தர் தரிசனமானதுனால இப்ப மறுபடியும் அதே இடத்துல இப்ப என்ன பண்றாரு? விதைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கர்த்தர் பேசி ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி அது கிடைக்காம
தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து மீண்டும் அதே செயலை செய்யன்னு சொல்லும் பொழுது என் மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே 3 முறை 4 முறை 5 முறை நான் செய்தேன், ஆனால் எனக்கு பலன் இல்லை. மீண்டும் அதே செய் என்று சொல்லும் பொழுது என் மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப ஈசா கூட மனநிலை எப்படி இருக்கும் என்று நாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஈசாக்கு யோசிக்கிறாரு, ஆண்டவர் ஏற்கனவே நான் இந்த நிலத்துல தான் விதை விதைச்சேன், ஏற்கனவே இங்கதான் விதை விதைச்சேன், பலன் இல்ல. மீண்டும் 2ஆம் மறுவடையின் போதும் விதை விதைச்சேன், பலன் இல்ல. வேறு தானியங்களை விதை விதைத்தும் பார்த்தேன், பலன் இல்ல. இப்படி பலனில்லாத இடத்துல, பலனில்லாத பூமியில என்னை நீங்க வாழ சொல்றீங்களே, உங்க சித்தோன்னு சொல்லிட்டு மீண்டும் விதைக்கிறார். எப்படி என்றால் கண்ணீரோடு. நாமும் அநேக முறை விதைக்கிறோம், பலனை காணவில்லை என்று சொல்லி இடத்தை மாற்றுவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான வாசல் கிடையாது. அதே இடத்துல, அதே தரிசு பூமியில. ஏன்னா ஸ்தோத்திரம், கர்த்தருடையதான ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவருடையதான ஸ்தோத்திரம் கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, செத்துப்போன கர்ப்பத்தை பிள்ளை பெற பண்ணுவது. அல்லேலூயா. அவருடையதான கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உயிரோடு இருக்கிற கர்ப்பத்துக்குள் கருவை வைப்பதை விட செத்துப்போன கர்ப்பத்துக்குள் கருவை வைத்து அதுக்கு உயிரை கொடுத்து அதை பிள்ளையாக வெளியே எடுத்து அதை ஒரு சந்ததியாய் மாற்றுவார் என்றால் அவரை போல கிரியேட்டிவிட்டி யாருக்குமே என்ன பண்ணாது. இப்ப அவருடைய கிரியேட்டிவிட்டிக்குள்ள யார் வந்திருக்கிறா? இந்த வாக்கு தத்தம் வந்திருக்கு. செத்துப்போன கர்ப்பத்துல பிறந்த வாக்கு தத்தம் இப்ப கண்ணீரோட என்ன பண்ணுது? விதைக்குது. என்ன விதைக்குதுன்னா, இது தரிசு பூமியாச்சு, இது விளையாத பூமியாச்சு, இது பயன் கொடுக்காத இடமாச்சு, இது எனக்கு லாபம் கொடுக்காத ஒரு தொழிலாச்சு, நான் மீண்டும் இதைத்தான் செய்ய போறேனா அப்படின்னு யார் அழுகிறா? செத்து போன கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவன். ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையின் தோற்றத்தை, துவக்கத்தை நான் யோசிக்கணும். என்னை எங்க இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார்? தற்காலிகத்தில் எனக்கு ஏற்பட்டதான வறட்சியின் காலத்துல, எனக்கு தற்காலிகமா ஏற்பட்டதான சோதனையின் காலத்துல, எனக்கு தற்காலிகமா ஏற்பட்ட கண்ணீரின் பாதையில நான் ஸ்தோத்திரம் என் தோற்றத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஏன்னா ஈசாக்கை கர்த்தர் எங்க இருந்து கொண்டு வந்தாரு? செத்து போன கர்ப்பத்துக்குள் இருந்து. அல்லேலூயா. சாதாரணமான ஒரு ஸ்தோத்திரம் பிறப்பு ஈசாக்குடைய பிறப்பு கிடையாது, சரித்திரத்துல ஒரு பிறப்பு அது. ஆனா இப்படிப்பட்டதான தேவ திட்டத்துக்குள் பிறந்த ஒருவன் எதை செய்ய கண்ணீர் வடிக்கிறான் என்றால் தேவ காரியத்தை. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றத்துக்காக நீங்க ஜெபித்திருக்கலாம். சில மாற்றம் வேணும் ஆண்டவரே, சில இடமாற்றம் வேணும் ஆண்டவரே, சில பொருள் மாற்றம் வேணும் ஆண்டவரே, சில தொழில் மாற்றம் வேணும் ஆண்டவரே. இப்படி சில மாற்றத்திற்காக தேவ சமூகத்துல நாம் தொடர்ந்து ஜெபித்திருக்கலாம். ஆனா கர்த்தரோ இடைமறித்து, இல்லப்பா நீ இங்க இரு. நம்ம சொல்லுவோம், இங்க கண்ணீர் தான் எனக்கு கிடைக்குது ஆண்டவரே, இங்க வேதனை மட்டும்தான் எனக்கு கிடைக்குது ஆண்டவரே, இங்க எனக்கு இழப்பு மட்டும்தான் கிடைக்குது ஆண்டவரே. இன்னும் சொல்ல போனா என்னுடைய முதல் கூட எனக்கு என்ன கண்டதில்ல, முழுசா கிடைக்கிறது இல்லை. ஒரு தொழில் என்றால் அதில் ஒரு முதலை போடணும், அதில் அட்லீஸ்ட் முதலையாவது திரும்ப என்ன பண்ணணும்? எடுக்கணும். நான் எதை நான் கொடுக்கிறேனோ அதையாவது எடுக்கணும். லாபமாகவோ 1 மடங்கு 2 மடங்கு லாபத்தை விட நான் போட்டதையாவது என்ன பண்ணணும்? ஆனா ஈசாக்குடையதான இந்த பெயர் சபா வாழ்க்கை எப்படி என்றால் போட்டதும் கிடைக்காது. இப்படிப்பட்ட மனநிலைமையில ஈசாக்கு புறப்படும் பொழுது கர்த்தர் சந்திக்கிறார். யார் சந்திக்கிறா? நிச்சயமா நான் சொல்ல முடியும், நீங்க வேண்டான்னு புறப்படும் பொழுது, நீங்க முடியாதுன்னு புறப்படும் பொழுது
இதுக்கப்புறம் இங்க எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்று நெகோமியை போல புறப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். சந்தித்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீ மீண்டும் இதே செய். உடனே மாறுமா? இல்ல. உடனே ஈசாக்குடைய வாழ்க்கையை கர்த்தர் டக்குன்னு மாத்தல. ஜீபூபா போட்டு என்ன பண்ணல? மாத்தல. இரவு விதைத்து பகல்ல ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் என்ன பண்ணல? கொஞ்ச காலம் மீண்டும் அந்த வாழ்க்கையை ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். இங்க வேதம் அழகா சொல்லி இருக்கும். ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசிங்களேன். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் இருக்கையில் போதும். எங்க தங்கி இருக்காரு? கர்த்தர் சொன்ன பெயர் சபாவில் நெடுநாள் தங்கி இருந்து. ஸ்தோத்திரம். உடனே கர்த்தர் தமது கிரியை வெளிப்படுத்தலங்க. உடனே கர்த்தர் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்தல. நெடுநாள் சென்ற பின்பு. இந்த நெடுநாள் எதற்காக? நான் என்ன செய்கிறேன் என்பதை கவனிப்பதற்காக. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கர்த்தர் என்னோடு பேசுகிறார். பெயர் சபாவில் நீ குடியிரு, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்றார். நான் என்ன செய்ய போகிறேன்? அடுத்து என் கிரியையை காண்பிக்க போறேனா? அல்லது நடக்காத ஒரு காரியத்துக்கு எதுக்கு நான் ஸ்தோத்திரம் பிரயாசப்படணும்னு சொல்லி நான் புறப்படுறேனாங்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். இப்ப நெடுநாளாய் தங்கியிருந்த ஈசாக்கு விதைக்க போறார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில எப்ப தெரியுமா கர்த்தர் பலனை காண பண்ணுவார்? எப்பொழுது பலனை கர்த்தர் காண பண்ணுவார்னா, நான் தோல்வி அடைந்ததை மீண்டும் உற்சாகத்தோடு செய்யும் போது. அந்த களிமண் குயவன் கையில் கெட்டு போனது உண்மைதான். அந்த களிமண் குயவன் கையில் கெட்டு போனது உண்மைதான். ஒரு குயவன் என்றால் அந்த குயவனுக்கு குயவன் என்ற பெயர் வருவதற்கு சில காலம் எடுக்கும். எல்லோரையும் பார்த்து நாம் குயவன் என்று சொல்ல மாட்டோம். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் அல்ல. அப்ப ஸ்தோத்திரம், சக்கரத்தை வச்சு கம்பை வச்சு சுத்த தெரிஞ்சவன் பூரா பானை செய்கிற குயவன். அவன் குயவன் என்று பெயர் எடுப்பதற்கு தன் சிறு வயது முதல் அதை அவன் பழகி, அந்த நெளிவு சுழுவை பழகி, அந்த சக்கரத்தின் ஓட்டத்தின் விகிதத்தை அவன் பழகி, மண்ணின் தன்மையை பழகி, இப்படி பல காரியத்தை பழகிதான் அவன் குயவன் என்ற பெயர் எடுத்து அந்த மண்ணை எடுத்து சக்கரத்தில் வைத்து அவன் வணைய ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அது கெட்டு போகுது. கெட்டு போனது என்பதற்காக அந்த குயவன் அந்த களிமண்ணை தூக்கி எறிந்து விடவில்லை. நம்முடையதான செல்போன்ல டவர் வரலன்னா சில சமயம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ளைட் மூட்ல இல்ல, செவுத்து மூட்ல எறிவோம். இப்ப ஸ்தோத்திரம் போன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால அந்த காரியம் நடக்கிறது இல்லை. முன்னாடி 1100 அதெல்லாம் உடையாத ஒரு பொருள். என்ன பண்ணுவோம்? அவசரத்துக்கு எவனாவது போன் எடுக்கலன்னா கோவத்தை எதில் காட்டுவோம்? அப்படின்னு எரியுவோம். அதை திரும்ப என்ன பண்ணுவோம்? வாரி கொண்டு போய் செல்போன் கடையில் கொடுத்து சரி பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஆனா சிலருடைய வாழ்க்கையில தோத்து போயிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், ஜெயிக்க மாட்டேங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணுது? வந்துருது. ஆனா இந்த குயவனும் இந்த ஈசாக்கும் அப்படி இல்லை. ஈசாக்கு தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, குயவன் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் அதே கெட்டுப்போன மண்ணை தான் கரத்தில் எடுத்தார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அவர் என்ன பண்ணல. அதோட கொஞ்சம் தண்ணி சேர்க்கல, கொஞ்சம் வர மண்ணை சேர்க்கல, மீண்டும் அதை மிதிக்கிறதுக்கு அந்த கலவை இடத்துக்கு கொண்டு போகல, அதோடு கொஞ்சம் மண்ணையை அவர் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல. அகெயின் அதே மண்ணை மறுபடியும் சக்கரத்தில் வைத்து சுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பானை எப்படி வருது? எப்படி
எப்படி? அதே குயவன், அதே மண், அதே விரல், அதே சக்கரம், ஆனா முதல்ல கெட்டு போச்சு. இப்ப இரண்டாவது முறை அந்த பானையை பார்க்கிறப்ப அது சரியா வருது. எப்படி? அதுதான் அந்த குயவன் அந்த மண்ணின் மீது வைத்த பார்வை. ஒருவேளை இமைப்பொழுதுல கர்த்தர் நம்மை கைவிட்டு இருக்கலாம். இமைப்பொழுதுல என் வாழ்க்கையை கர்த்தர் உடைச்சிருக்கலாம். இமைப்பொழுதுல என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம கர்த்தர் வச்சிருக்கலாம். அந்த இமைப்பொழுதுல தான் குயவன் கையில் இருந்த மண் என்னாச்சு? கெட்டு போச்சு. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, உருக்கமான இரக்கத்தால் மீண்டும் என்ன பண்ணுவேன்? சேர்ப்பேன். அப்ப மீண்டும் அந்த அந்த இமைப்பொழுதுல அந்த மண் கெட்டு போனதுனால குயவனுக்கு ஒரு இரக்கம் வருது, குயவனுக்கு ஒரு கரிசனை வருது. குயவன் அந்த மண் சரியாக கவனிக்கிறார், சரியான விதத்தில், சரியான பார்வையில் அதை வணைய ஆரம்பிக்கிறார். அது முழுமையாய் வருது. இப்ப ஈசாக்கு தன்னுடைய தரிசு நிலத்தை மறுபடியும் பார்க்கிறார். இப்ப அவருடைய பார்வையில கண்ணீர் இல்ல, அவருடைய பார்வையில ஒரு கரிசனை உண்டாகுது. காரணம், இந்த பூமியை என் கர்த்தர் சந்திப்பார். சில தரிசு பூமியை கர்த்தர் சந்திப்பார் என்று ஈசாக்கு நம்பியதால், நம்பி விதை விதைத்ததால், ஆனாலும் ஒரு சொட்டு கண்ணீர் என்ன பண்ணுது? ஏன்னா அது அவருடைய கரத்தில் இருந்த கடைசி விதைகளா கூட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். அதுவே அவருடைய கையில் இருந்த கடைசி விதை நிலமாக இருந்திருக்கலாம், விதை நெல்லாக இருந்திருக்கலாம். அந்த விதை நெல்லும் முளைக்கவில்லை என்றால் இனி ஈசாக்கின் கரத்தில் விதைப்பதற்கு ஒன்றும் இல்லை. என்னை கர்த்தர் எப்ப தெரியுமா ஸ்தோத்திரம் வளர பண்ணுவாரு? நான் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு வரும் பொழுது, நான் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு நான் வரும் பொழுது என்னை கர்த்தர் தொடுவார். ஈசாக்கு தன்னிடத்தில் இந்த கடைசி இடத்துக்கு வந்துட்டாரு, விதைச்சிட்டாரு. விதைத்து விட்டு அறுவடைக்காய் காத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல என்னை வளர வைங்க அப்பான்னு சொல்லி காத்து இருக்கிறீங்க தேவனுடையதான செயலுக்காக? விதைக்க வைத்தது கர்த்தர், விதைத்தது நான். ஸ்தோத்திரம். பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான். கர்த்தரோ சொன்னது கர்த்தர், நட்டது நான், விளைய வைக்கிறது யார்? இப்ப காத்திருக்கிறார் யாரு? ஈசாக். வழக்கம் போல் வறண்ட பூமியில் பஞ்ச காலத்தில் தனக்கு கிடைத்த கொஞ்ச தண்ணீரை, தனக்கு கிடைத்த கொஞ்ச விதை நெல்லை, தனக்கு கிடைத்த கொஞ்சத்தில் வைத்து அவன் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். எனக்கு கிடைத்த கொஞ்சத்தில் நான் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பேன் என்றால், அது வறட்சியின் பாதையா இருந்தாலும், அது முட்கள் நெறிந்த பாதையா இருந்தாலும், அது பறவைகள் கொத்தி தின்னக்கூடிய இடங்களா இருந்தாலும், நான் விதைக்க முயல்வேன் என்றால், என கர்த்தர் ஒரு ஓமையை சொல்லுவார். விதைக்க ஒருவன் விதையை எடுத்து புறப்பட்டு கொண்டு போனான். அது வழியில் விழுந்தது, சில இது முட்கள் நிறைந்த இடத்தில் விழுந்தது, சிலது கற்பாலையில் விழுந்தது, சிலதோ நல்ல நிலத்தில் விழுந்தது. நான் முதல்ல பிரயாசப்பட்டது வழியில் விழுந்திருக்கலாம், நான் முதலில் பிரயாசப்பட்டது கற்பாறையில் விழுந்திருக்கலாம், நான் பிரயாசப்பட்டது முச்செடியில் விழுந்திருக்கலாம். இடத்தில் கடைசியாக இருப்பது கொஞ்சம் விதை நெல். அந்த கொஞ்சத்தை நல்ல இடத்தில் விதைக்க வேண்டும். இப்ப அந்த விதை நெல்லை எடுத்துக்கொண்டு போனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே விதைத்தேன், அது வழிபோக்க நிலமா போயிருச்சு. மீண்டும் விதைத்தேன், அது முச்செடி பூமியாய் மாறிடுச்சு. மீண்டும் விதைத்தேன், அது பறை நிறைந்த பூமியாய் மாறிடுச்சு. இப்ப மீண்டும் இடத்துல எதுதான் இருக்கு? கொஞ்சம் இருக்கிறது. கொஞ்சம். அந்த கொஞ்சத்தில் தான் தேவன் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். தீர்க்கதரிசியின் மனைவி தன்னிடத்தில் கொஞ்சம் கலசம் என்ன இருக்குன்னு தான் சொன்னான். கொஞ்சம் தான் இருக்கு. என்ன இருக்கு? கொஞ்சம், ஒரு கலசம் என்ன தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு.
கர்த்தர் அந்த கொஞ்சத்தை என்ன பண்றார்? சந்திக்கிற தேவனா இருக்கிறார். என் கரத்தில் கொஞ்சம் நெல் இருக்கலாம், என் கரத்தில் கொஞ்சம் விதை இருக்கலாம், என் கரத்தில் கொஞ்சம் ஒரு கலசம் எண்ணெய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சந்திப்பார் என்றால், என் தேவன் அந்த பூமியை சந்திப்பார் என்றால், என் தேவன் விதைத்த விதையை சந்திப்பார் என்றால், என் தேவன் அந்த ஒரு கலசம் எண்ணெயை சந்திப்பாரானால் அது எப்படி தெரியுமா மாறும்? வாசிங்களேன் 12வது வசனத்தை, 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? அப்ப கர்த்தர் என்னைய சந்திக்கும் பொழுது எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு பலன் உண்டாகும். எனக்கு பலன் உண்டாகும். என் வாழ்க்கையில நான் கண்ணீரோடு விதைத்திருக்கலாம். சங்கீதம் 126:5-6 சொல்லுது, வாசிச்ச வசனம், கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடே எப்படி அறுப்பானா? கம்பீரத்தோடே அறுப்பானா? இப்ப ஈசாக்கு விதைக்கும் பொழுது ஈசாக்கை அநேகர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஈசாக்கு அநேக பரியாசத்தின் மத்தியில கண்ணீரோடு கவலையோடு தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின் பேர்ல அவர் விதைத்தார். அவர் விதைத்தார். விதைத்ததை கர்த்தர் சந்தித்தார். விதைத்ததை கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நீங்க விதைத்திருக்கிறீங்களோ, உங்க விதையை கர்த்தர் சந்திக்கிற காலம் ஒன்று சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் சந்திக்க வந்தாலும் கோச்சிட்டு போயிடுவார். ஒரு உற்சாகம், ஒரு விசுவாசம் அப்படி ஏதாவது மூஞ்சில தெரிஞ்சா ஸ்தோத்திரம், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். சிலது மேல மழை பெஞ்சா ரியாக்ஷனே வராதான். அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல விரும்பல. அப்புறம் ஸ்தோத்திரம், எங்களை திட்டி புட்டார் பாஸ்டர்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. அப்ப மழை பெஞ்ச மாதிரியே நின்று இருந்தா ஸ்தோத்திரம் என்னதான் பண்றது? ஒரு ஆள் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, விளையாடுறதுக்கு சர்ச்சு தான் கிடைச்சிச்சு. பாவம், வீட்டிலலாம் சும்மா தான் இருந்தாங்க போல, இங்கே வந்து பேரங்கூட விளையாடுற விளையாட்டு. கர்த்தர் நல்லவர். 1000 காரணம் நீங்க சொல்லலாமா, அது தேவ சமூகன்றதை மறந்துட்டீங்க. இது தேவ சமூகன்றதை மறந்துடுறீங்க. ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைத்தும் பிரயோஜனம் இல்லையே. ஆனா ஸ்தோத்திரம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியல. யாருடைய கையில் கொடுத்த விதை பலன் வீடு திரும்பாதான். அது எனக்கு சரியா அந்த பழமொழி தெரியல, ஆனா ஞாபகத்துக்கு வருது, ஆனா முழுசா தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, அத சரியா யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்களேன். அதுதான், நாம் தேவ சமூகத்தில் சிறு பிள்ளைகளை போல இருந்தோம் என்றால் நம்முடைய வெள்ளாமை நம்முடைய வீட்டுக்கு வராது. அதனால் தேவ சமூகம் நான் சிறு பிள்ளையா இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஈசாக்கை சந்தித்தார். ஈசாக்கை சந்தித்தார். சந்திக்கும் போது ஈசாக்கோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நான் ஆணையிட்டதை நிறைவேற்றுவேன். நீ இதுவரைக்கும் விதைத்த விதைக்கு பலன் கிடைக்கல, நீ இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்துக்கு பதில் கிடைக்கல, நீ இதுவரைக்கும் விதைத்த விதைக்கு பலன் கிடைக்கல, ஆனா இப்பொழுது நான் ஆணையிட்டதை நிறைவேற்றும்படி உன்னை சந்திக்க போகிறேன், இனி உன் வாழ்க்கையில் பலனை காண்பாய் என்று சொல்லி சந்தித்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை
யோசேப்பு தன்னுடைய சகோதரரோடு சொல்லுவார். யோசேப்பு தன் சகோதரோடு சொல்லுவார். 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24, 26 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். ஸ்தோத்திரம். இப்ப யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னா, நம் தாத்தா ஆபிரகாமுக்கும் நம் தகப்பனின் தகப்பன் ஈசாக்குக்கும் நம் தகப்பன் யாக்கோபுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை யார் சொல்றா? யோசேப்பு யாரு? ஆபிரகாமுடையதான கொள்ளு பேரன் தானே. ஈசாக்குக்கு பேரன் யாக்கோபு, ஆபிரகாமுக்கு கொள்ளு பேரன். அப்புறம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் யோசேப்பு. அப்ப 4ஆம் தலைமுறை தான் யாரு? யோசேப்பு. அப்ப யோசேப்பு யாரு? ஏதோ ஒரு பேரன் இருந்துட்டு போட்டோம், எதுக்கு அந்த விவரம் நமக்கு. இப்ப ஆபிரகாமுடைய பேரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தைன்னா, தன் சகோதரரை பார்த்து மரணமடையும் காலத்தில் கர்த்தர் உங்களை சந்திப்பார்ப்பா. சகோதரர் கேட்கிறாங்க, ஏன் எங்களை சந்திக்கணும்? ஏன்னா அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறபடியினால் அவர் சந்திப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் ஆணையிட்டார்னா சந்திக்காம விட மாட்டார். ஸ்தோத்திரம். ஈசா கிட்ட பேசினாரு, யாக்கோபு கிட்ட பேசினாரு. யாக்கோபு கிட்ட ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய தேவன், நான் உன்னை மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன்னு சொல்லி அந்த பூமியை குறித்தே கர்த்தர் பேசுறார். ஆபிரகாம் கிட்ட பூமியை குறித்து பேசினார், ஈசா கிட்ட பூமியை குறித்து பேசினார், யாக்கோபு கிட்ட பூமியை குறித்து பேசினார். இப்ப யோசேப்பு பூமியை குறித்து பேசுறார். இந்த பூமி அனைத்தும் எதை குறிக்கிறது? கர்த்தருடையதான நல்வார்த்தை. கர்த்தருடையதான நல்வார்த்தை. அவர் தமது நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் என்றால், வார்த்தைக்குள் வாழ்க்கை இருக்க வேண்டும். வார்த்தைக்குள் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஈசாக்கு கர்த்தரின் வார்த்தைக்குள் தனது வாழ்க்கையை கொண்டு வந்தார். யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தைக்குள் தனது வாழ்க்கையை கொண்டு வந்தார். எப்படி என்றால், யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து, ஸ்தோத்திரம், யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து வரும்படி ரதங்களை அவர் அனுப்பி அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும் பொழுது, ஸ்தோத்திரம், யாக்கோபு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். நான் எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவர் அழுகும் பொழுது, அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் உன்னோடு கூட வருகிறேன், நீ எகிப்துக்கு போ, நான் உன்னை மறுபடியும் இங்கே கொண்டு வருவேன், உன் கண்ணை உன் மகன் யோசேப்பு என்ன பண்ணுவான்? மூடுவான்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ இந்த வார்த்தைக்குள் யாருடைய வாழ்க்கை வருது? யாக்கோபுடைய வாழ்க்கை வருது. ஆபிரகாம் வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்தார், ஈசாக்கு வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்தார், யாக்கோபு வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்தார், யோசேப்பும் வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்தார். வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்தார். ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார், ஈசாக்கை சந்தித்தார், யாக்கோபை சந்தித்தார், யோசேப்பையும் சந்தித்தார், நம்மையும் சந்திப்பார். ஏன்? வார்த்தைக்குள் வாழ்க்கை இருக்கிற அனைவரையும் கர்த்தர் சந்திப்பார். அவர் சந்திக்கும் பொழுது ஆணையிட்டதை நிறைவேற்றுவார். சும்மா யாரையும் கர்த்தர் சந்திக்க மாட்டார். யாருடைய வாழ்க்கை வார்த்தைக்குள் இருக்கோ, அந்த குயவன் அவருடைய கையில் இருப்பது வார்த்தை. அவருடைய கையில் இருப்பது வார்த்தை.
இப்ப அந்த வார்த்தைக்குள் தனது வாழ்க்கையை அவர் என்ன பண்றார்? வாழ்க்கை என்றால் இதுவரை அவர் கற்று வந்ததான அனுபவங்கள் தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது அனுபவம். ஸ்தோத்திரம். போன மாசம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இருக்கா? 5 வயசு குழந்தைக்கு வாழ்க்கை இருக்கா? 50 வயசு தாத்தா பாட்டிக்கு வாழ்க்கை இருக்கா? இதுல யாருடைய வாழ்க்கை அதிகம்? காரணம் அனுபவம். இப்ப குயவன் தன் அனுபவம் அனைத்தையும் கொண்டு வந்து எதுக்குள்ள வைக்கிறாரு? வார்த்தைக்குள். அப்ப தன் வாழ்க்கையை அந்த குயவன் அந்த வார்த்தைக்குள் வைக்கிறார். அப்ப குயவன் தன் வாழ்க்கையை அந்த மண்ணுக்குள் வைத்து நான் நிச்சயம் இதை செய்து முடிப்பேன் என்று ஒரு நம்பிக்கையோடு அதை வணைய ஆரம்பிக்கிறார். அப்ப நான் என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை கெட்டு போயிருந்தாலும், கர்த்தர் கொடுத்த வார்த்தை உடைந்து போயிருந்தாலும் அதற்குள் நான் மீண்டும் என்னை ஒப்பு கொடுக்கணும். அந்த உடைந்து போன பெயர்சபாக்குள் வாழுவதற்கு ஈசாக்கு ஒப்பு கொடுத்தது போல, கெட்டு போன மண்ணை வணைவதற்கு ஸ்தோத்திரம் குயவன் தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஸ்தோத்திரம் போக மாட்டேன்னு அழுத யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையின்படியே மீண்டும் அந்த வார்த்தைக்குள் தனது வாழ்க்கையை வைத்தது போல, நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்குள் என் வாழ்க்கையை வைப்பேனாயில் நிச்சயம் கர்த்தர் என்னை சந்திப்பார். அப்பொழுது எனக்கு எத்தனை மடங்கு பலன் தெரியுமா வரும்? 100 மடங்கு. 100 மடங்கு. ஈசாக்கு இதுவரைக்கும் விதை விதைத்து 100 மடங்கு பலனை அவர் பெற்றது இல்லை. 100 மடங்கு 2 விதமா சொல்லலாம். ஒன்று 100% கெயின், 100 மடங்கு லாபம். 100 மடங்கு லாபம் அப்படின்னா நான் நினைத்தது அனைத்தும் நடந்தது. நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு மூட்டை கடலையவோ இல்லை ஒரு மூட்டை கேரட்டையோ இல்லை ஒரு மூட்டை காய் ஏதோ ஒன்றை வாங்கி அதை நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். என்ன தீர்மானம்? நான் மூட்டையை 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். அதை நான் 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுவேன்? வித்துருவேன்னு என் மைண்டில் நான் வைக்கிறது என்னுடையதான கால்குலேஷன். அதுக்கு பேர் 100 மடங்கு. இது என்னுடைய மைண்டில் போட்ட கால்குலேஷன். இப்போ நான் போட்டபடியே அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த காய்கறியை நான் விற்று வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவேன்? முழு லாபத்தை நான் பார்த்தேன். அப்போ முழு லாபங்கிறது 100%, 100 மடங்கு. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு மூட்டை காய் 100 மூட்டையாய் மாறியது. ஒரு மூட்டைக்கு 5000 என்றால் 100 மூட்டைக்கு எத்தனை லட்சம்? இப்ப கர்த்தர் எந்த மடங்கு பலனை கொடுத்திருப்பாரு? இவன் மனதில் இருந்த பலனை கொடுத்திருப்பாரா? அவர் கணக்கில் இருந்த பலனை கொடுத்திருப்பாரா? ஏன்னா அவர் வானத்தின் பலகணியை திறக்கிறவர். வானத்தின் பலகணியை திறந்தால் 5000 என்பது 5 லட்சமாக மாறும். அது கர்த்தருடைய கால்குலேஷன். இப்ப 100 மடங்கு என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற விகிதம் என்ன தெரியுமா? அவன் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு. நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மை 10 மடங்கா இருக்கலாம், அதுவே எனக்கு 100 மடங்கா தெரியும். ஆனா அதை கர்த்தர் 100 மடங்காய் கொடுக்கும் பொழுது சோதரர் ஈசாக்குக்கு நடந்ததுதான். அவன் கம்பீரமாய் நிற்கிறான். கர்த்தர் என்னை கம்பீரமாய் நிற்க வைப்பதற்கு எந்த எல்லைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? என்னைய கொண்டு போவார். அது கண்ணீரின் எல்லையா இருந்தாலும் எல்லை வரைக்கும் கொண்டு போவார். ஆசீர்வாதத்தின் எல்லையா இருந்தாலும் எல்லை வரைக்கும் கொண்டு போய் அவருடைய மகிமையை விளங்க பண்ணாம விட மாட்டார். ஏன்னா செத்து போன கர்ப்பத்துக்குள்ள பிள்ளையை கொண்டு வந்தவராக்கிய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாக்குத்தத்த வாழ்க்கையில் நான் நடக்கிறேன் என்றால் ஒன்றை கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையை காணாமல் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. கண்ணீராய் இருந்தாலும் கண்ணீரின் எல்லையை பார்க்கணும். பஞ்சமா இருந்தாலும் பஞ்சத்தின் எல்லையை யாரு பார்க்கணும்? ஈசாக்கு பார்க்கணும். சோதனை நகோமியை போல ஓடிட்டாக்க அனுபவம் கிடைக்காதுல்ல. கர்த்தருடையதான நாமத்தை நம்ம மறுதளிச்சிருவோம்ல. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஈசாக்க நீ 100 மடங்கு பலனை எதிர்பார்த்தா நீ 100 மடங்கு அளவு பஞ்ச வாழ்க்கையை வாழணும். பஞ்சத்தின் எல்லையை நீ பார்க்கணும்.
7 வருடம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் 7 வருட பஞ்சத்தையும் காட்டினார் கண்ணில். அப்ப என் தேவன் ஒரு எல்லை வரைக்கும் என்னை கொண்டு போவார். அது என்னுடைய எல்லை அல்ல, அவருடைய எல்லை. அவருடைய எல்லை வரைக்கும் நான் போக ரெடியானா போதும். எனக்கு நான் நியமித்திருக்கிற எல்லை குறிப்பிட்ட அளவு. அந்த குறிப்பிட்ட அளவு எல்லையை நான் கடப்பது ஈஸி. ட்ரைனிங் பீரியட்ல மாரத்தான் ரேஸ்க்கோ ஹடில்ஸ் ரன்னிங் ரேஸுக்கோ அல்லது எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டைம் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸான ஒரு இடம் இருக்கும். ட்ரைனிங் பிளேஸ் அல்லது அகாடமி, எனி ஒன். அந்த இடத்துல நான் ரியலில் செய்ய போகிறத இங்கே ரீலில் என்ன பண்ணணும், நான் செய்யணும். அந்த ரீல் எப்படி இருக்குன்னா ஒரு 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 நியமிக்கிற ஒரு எல்லை, அது நான் நியமிக்கிறது. நான் என்ன பண்ணுவேன், 100 மீட்ரு ஸ்தோத்திரம் ரேஸை நான் 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 100 மீட்டரை 1 நிமிஷத்துக்குள்ளே நான் ஓடி முடிக்கணும். இது என்னுடையதான எல்லை. ஆனால் அந்த போட்டி நடத்துகிறவன் 1 நிமிஷம் இல்லை 40 நொடிக்குள்ளே முடிக்கணும்னு வைக்கிறான். இது என்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் 40 நொடிக்குள்ளே நான் 100 மீட்டர் ஓடினாதான் எனக்கான வெகுமதி கிடைக்கும். என்னுடைய பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் எல்லையில் ஓடக்கூடாது, கர்த்தருடைய எல்லைக்குள்ள என்ன பண்ணணும், என் ஓட்டத்தை ஆரம்பிக்கணும். அப்போ என்னுடைய எல்லை 1 நிமிஷமாக இருந்தால் கர்த்தருடைய எல்லை 40 நொடியாக இருக்குது. இப்போ 40 நொடிக்கு ஓடுவதற்கு என் ஜீவனை பணயம் வைத்து நான் என்ன பண்ணணும், அதுதான் கர்த்தருடைய எல்லை. கர்த்தர் பார்ப்பார் எந்த எல்லை வரைக்கும் நாம் வரோம் அப்படிங்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி எந்த எல்லை வரைக்கும் நம்ம போகிறோன்றதை கர்த்தர் கவனிக்கிறார். அதற்கப்புறமா தான் 100 மடங்கு, அதற்கப்புறமா தான் நிறைவேற்றுகிறதெல்லாம். அப்ப நான் எந்த எல்லை வரைக்கும் போக போறேன்? வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்த நான் அந்த வார்த்தையோடு என் வாழ்க்கையை எந்த எல்லை வரைக்கும் கொண்டு போக போறேன்? இப்ப ஈசாக்கு தன் கடைசி விதை நெல்லை வரைக்கும் தேவனோடு அந்த வார்த்தையோடு தன் வாழ்க்கையை அவர் கொண்டு போனார். நான் என் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்குள் எவ்வளவு தூரம் கொண்டு போக போறேன்? யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள் தன் வாழ்க்கையை வைத்து எகிப்து வரைக்கும் மாத்திரம் போகல, போர்த்திபா வீட்டுக்குள் வரைக்கும் போகல, சிறைச்சாலை வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? அது கர்த்தர் வைத்த எல்லை. என் எல்லை எகிப்துக்குள் போவது, ஆனால் கர்த்தருடைய எல்லை எகிப்தின் சிறைச்சாலைக்குள் போவது என்றால் அந்த எல்லைக்குள் போவதற்கு நான் அவருடைய வார்த்தைக்குள் பக்குவப்படணும். என சிறைச்சாலைக்குள் அமர்ந்திருக்கும் பொழுதும் யோசேப்பு எதை யோசிக்கிறார்? 11 அரிக்கட்டு, 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன். அப்ப வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்திருக்கிறவன் எந்த எல்லைக்கு போனாலும் கர்த்தருடைய நினைவுக்குள்ளாகவே தன் ஓட்டத்தை வைத்திருப்பான். இன்னும் பளிச்சுன்னு சொல்லணும்னா பத்மு தீவிலே எனக்கு தரிசனமான தேவன். யாரு சொல்றா? யாரு? பவுல்னு யாரும் சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். பத்மு தீவிலே என்னோடு தரிசனமானார். அப்பொழுது யோவானுக்கு 90 வயது பக்கம்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அப்ப யோவான் தனது வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்குள் வைத்து எந்த எல்லை வரைக்கும் போயிருக்கிறாரு? தன் ஆயுளின் எல்லை வரைக்கும். பத்மு தீவு வரைக்கும் போனாரு. பத்மு தீவுக்குள் போனவர் அந்த வாழ்க்கையை என்ன பண்ணல, விளக்கல. அதுக்குள்ளேயும் வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்து பத்மு தீவில் என்ன பண்றாரு? வாழ்றாரு. இந்த பத்மு தீவின் எல்லை வரைக்கும் போனவர் அந்த வார்த்தைக்குள் வாழ்க்கையை வைத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தரிசனமானார்.
என்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றுவது என்னுடைய கரத்தில் அல்ல. என் ஓட்டத்தை நிறைவேற்றுவது, என் ஓட்டத்தை போதும் என்று சொல்வது, என் ஓட்டத்திற்கு எல்லை வகிப்பது நான் அல்ல, கர்த்தர். யோவான் நினைத்திருக்கலாம், அவ்வளவுதான், ஓகே முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பரலோகம் போயிடலான்னு. ஆனா கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் பேதுரு யோவானை காண்பித்து இயேசுநாதர்கிட்ட கேட்ட பொழுது, இயேசுநாதரே இவனை குறித்து என்ன திட்டம் என்று அன்றைக்கு பேதுரு யோவானை காண்பித்து இயேசுநாதர்கிட்ட காட்டும் பொழுது இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், உனக்கு என்ன? அவனுக்கு என்ன வேணா செய்வேன், உனக்கு என்ன? உன் எல்லையை நீ காத்துக்கொள், அவன் எல்லையை அவன் காத்துக்கொள்வான். பேதுரு மறிச்சிட்டாரு, சீஷர்களை பல பேர் மறிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் தன் வாழ்க்கையை வார்த்தைக்குள் வைத்து யோவான் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேகர் மறித்திருக்கலாம், அநேகர் காணாமல் போயிருக்கலாம், அநேகர் இல்லாமல் போயிருக்கலாம், அநேகர் இரத்த சாட்சியாய் மறித்திருக்கலாம். ஆனாலும் என் வாழ்க்கையை நான் வார்த்தைக்குள் வைத்திருப்பேன் என்றான். ஆனாலும் என் வாழ்க்கையை நான் வார்த்தைக்குள் வைத்து கர்த்தரின் எல்லை வரைக்கும் நான் போக ஆயத்தம் என்றான். எனக்கென்று ஒரு தரிசனம், எனக்கென்று ஒரு தரிசனம் பிறக்க ஆரம்பிக்கும். எனக்கான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் பிறக்க பண்ணுவார். எனக்கான ஊழியத்தை கர்த்தர் தொடங்க பண்ணுவார். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, அவர் செத்ததுலேருந்து உயிர்ப்பிக்கிறதுல தான் அவருடைய கிரியேட்டிவிட்டியே இருக்கு. இப்ப யோவானுடையதான பலன் செத்துருச்சு, யோவானுடைய ஓட்டம் செத்துருச்சு, யோவானுடைய பார்வை மங்கிருச்சு, எல்லாமே யோவானுடைய வாழ்க்கையில செத்த நிலைக்கு போயிருச்சு. ஆனாலும் அவர் தன் எல்லையை, தன்னுடைய வாழ்க்கையை வார்த்தைக்குள் வைத்து அந்த வாழ்க்கையை கர்த்தரின் எல்லை வரைக்கும் கொண்டு சென்றதால் அவரை பலப்படுத்தி அவருக்கு சகாயம் பண்ணி அவருடைய ஊழியத்தை எங்க தெரியுமா தொடங்கி வச்சாரு? பத்மோ தீவு. பத்மோ தீவு. என்னுடைய எல்லை பத்மோ தீவா இருக்கும் என்றால் நான் அது வரைக்கும் போகணும். அல்லேலூயா. எருசலேம் வரைக்கும் என் எல்லை கிடையாது. பவுலுடைய எல்லை ரோமுக்கு போறது, ஆனா யோவானுடைய எல்லை பத்மோ தீவுக்கு போறது. என்னுடைய எல்லை எது? அது வரைக்கும் நான் போகணும். அது வரைக்கும் என் வாழ்க்கை வார்த்தைக்குள்ள இருக்கணும். தேவ சமூகத்துல கர்த்தாவே நீர் என்னை நிச்சயம் சந்திப்பீர், அதுவரையும் என் வாழ்க்கை அது வார்த்தைக்குள் இருக்க வேண்டும். அதுவரை என் ஓட்டம் உம்முடைய எல்லை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்? ஆணையிட்டதை நிறைவேற்றும்படி. அன்று பேதுருவோடு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை யோவானை குறித்து, நான் என்ன வேணாலும் செய்வேன், உனக்கு என்ன வந்தது? அந்த வார்த்தையில கர்த்தர் உண்மையா இருந்தார். அந்த வார்த்தையில கர்த்தர் உண்மையா இருந்து கடைசியில யோவானுக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை யோவானுக்காக செய்தார். எனக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் அற்புதம் செய்கிறாரு, லாஸ்ட்ல அற்புதம் செய்கிறாருன்றது முக்கியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்துல எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? முதலில் எனக்கு, முதலாவது எனக்கு முதல்ல நடக்கணும் ஆண்டவர். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் என்ன நடக்கல? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர்? என் கூட ஸ்தோத்திரம் படித்தவன் அனைவரும் இன்றைக்கு நல்ல வேலையில் இருக்கிறான், நான் மட்டும் ஏன் ஆண்டவர்? என்னோடு இருக்கிறவன் கை நிறைய சம்பாதிக்கிறான், நான் மட்டும் ஏன் ஆண்டவர்? என்னோடு இருந்த அனைவரும் நல்ல நிலைமையில் இருக்கிறான், நான் மட்டும் ஏன்? கேட்கலாம். எப்போ பெற்றுக்கொள்ள போகிறோன்றது முக்கியம் அல்ல, எந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோன்றது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய நேரத்தில் பெற்றுக்கொள்வது தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கர்த்தரால் பிள்ளை கொடுக்க முடியுமா முடியாதா? எப்போ கொடுக்க முடியும்? சும்மா சொல்லுங்க, பிரசங்கத்தை முடிக்க போறேன். சொல்லுங்க. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும்
கர்த்தர் பிள்ளை கொடுத்திருந்தா எப்ப கொடுத்திருக்கும்? அதானே அதானே உலக வழக்கம். ஆனா எப்ப கொடுத்தாரு? எப்ப கொடுத்தாரு? தள்ளாடுகிற வயதில் கிழவனுக்கு குழந்தை, தளதளக்கும் வயதில் கிழவனுக்கு குழந்தை. சரி, ஏன் தளதளக்கிற வயதுல கொடுத்தாரு குழந்தைய? யோசிக்கணும். வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படிதான் யோசிக்கணும். இதுக்கு பேர் தான் வசனத்தை தியானிப்பது. கொஞ்ச நேரம் தியானிப்போமா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு தானே கேட்பீங்க. இவ்வளோ நேரம் நான் தியானிச்சதை சொன்னேன், இப்போ நீங்க தியானிக்கிறத சொல்லுங்க. ஏன் கொடுத்தார்? தளதளக்கும் வயதில், கோலை ஊனி நடக்கிற வயதில் பிள்ளைய தூக்கி நடக்க முடியுமா? ஏன் கொடுத்தார்? தண்ணிய ஸ்பேஸ் சொல்லுங்க சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை நம்புனது, அடுத்து கர்த்தருடைய சித்தம். சரி, யோவானுடைய அழைப்பு என்ன? அழைப்பு யாருக்கு? ஏன் பிள்ளைய லேட்டா கொடுத்தாரு? யாருடைய எல்லை வரைக்கும் யார் காத்திருக்க வச்சாரு? எனக்கு வழிய ஆயத்தம் பண்ண ஓம் புள்ள வேணும், அதுக்கு இப்ப நேரம் கிடையாது, நான் பிறக்க என்ன 30 வருஷம் இருக்கு, அது வரைக்கும் நீ புள்ள இல்லாமலே இரு. இதுதான் கர்த்தருடைய எல்லை. ஆச்சா? கல்யாணம் பண்ண 2வது வருஷம் பிள்ளைய பெத்தம்மா ஸ்கூல்ல சேர்த்தம்மான்னு இல்லாம 30 வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷனை கர்த்தரை உட்கார வச்சிருக்காருன்னா அது அவனுடைய பொறுமைக்காக அல்ல, அவருடைய எல்லைக்கு அவனை கொண்டு வருவதற்காக. யாருடைய எல்லைக்கு? என் குமாரனாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது உன் மகனாகிய யோவான் ஸ்நானகனே வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், அந்த ஊழியத்துக்கு உன் பிள்ளையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனால நீ 30 வருஷம் அப்படின்ற பேரோட என்ன பண்ணு. அல்லேலூயா. தாமதமும் நல்லது. அல்லேலூயா. யாருக்கு நல்லது? என்னுடையதான ஸ்தோத்திரம். என்னைய வைத்து கூப்பிடுற அனைத்து பேரும் என்னை கஷ்டப்படுத்தலாம், ஆனா பின்னாட்கள் நன்மை செய்யும் பொருட்டு அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அந்த பின்னாட்களை நன்மை செய்யும் பொருட்டு இன்னைக்கு நீ தீமையை அனுபவிப்பனா, பின்னாட்கள் நன்மை செய்யும் பொருட்டு இன்னைக்கு நீ கண்ணீர் வடிப்பனா, பின்னாட்கள் நன்மை செய்யும் பொருட்டு இன்னைக்கு நீ சோதனை அனுபவிப்பனா, உன் மகன் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவான். உன்னுடைய மகன் கர்த்தருக்கென்று. நீ உன் சந்தோஷத்துக்கு பிள்ளை பிறக்கணுமா, இல்ல கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு பிள்ளை பிறக்கணுமா? அப்ப நான் என்ன பேர் வேணா பரவாயில்ல தானே எடுத்துக்கணும். சொல்லுங்கம்மா, யாருக்கோ வச்சுக்கங்க. அல்லேலூயா. அப்ப என் எல்லை அல்ல, கர்த்தரின் எல்லைக்கு நான் காத்திருக்கணும். என் வாழ்க்கைக்காக அல்ல, கர்த்தருடைய வாழ்க்கைக்காக காத்திருக்கணும். சகரியாவையும் எலிசபெத்தையும் பார்த்த அத்தனை வார்த்தை, ஆனாலும் கிழவனும் கிழவியும் தள்ளாடலையே. பார்த்துக்கலாம், வாங்கய்யா பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய எல்லை என்னன்னா, என் மகன் பிறக்கும் பொழுது உன் மகன் பிறக்கணும். 6 மாதம் தான் வித்தியாசம் இருக்கணும். 2 பேருக்கு எத்தனை மாசம் தான் வித்தியாசம்? 6 மாசம் வித்தியாசம். ஆனா ஸ்தோத்திரம், மரியாளோ கன்னிப்பெண், எலிசபெத்தோ தள்ளாடும் கிழவி. இதுதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். அப்ப என் எல்லை வரைக்கும் கர்த்தரனையை கொண்டு போவாரானால் நான் கர்த்தருடைய எல்லை வரைக்கும் போக பிரயாசப்படும். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு. ஒத்த பிள்ளையானாலும்
தங்க பிள்ளையா கொடுத்தார், அன்னாளுக்கும் கொடுத்தார். அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய எல்லை வரைக்கும் பிரயாணம் பண்ணுவோம் என்றால், என் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தைக்குள் வைத்து பிரயாணம் பண்ணுவேன் என்றால், என் வாழ்க்கையினுடையதான எதிர்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? 100 மடங்கு. எப்படி இருக்கும்? 100 மடங்கு. என்னை கர்த்தர் சந்தித்த காலம் வேறுபட்டு இருக்கலாம், என்னை ஆசீர்வதிக்கிற காலம் வேறு, ஆனா ஆசீர்வதிக்கிற காலம் 100 மடங்கு. அல்லேலூயா. ஆணையிட்டதை நிறைவேற்றுவார். 4 தலைமுறை கடந்தது. 4 தலைமுறைக்கு பின்பு 400 வருடம் கடந்தது. அப்ப எத்தனை வருஷம்? சுமார் 800 வருஷம். சுமார் 800 வருஷம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ஈசாக்கு பிறக்கல. ஈசாக்கு பிறந்து 75 வயசு வரைக்கும் ஆபிரகாம் வாழ்ந்தார். அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு மரிச்சிட்டார். இப்படி பின்னால ஒரு 400 வருஷம் அங்கே என்ன பண்ணுது? சொச்சம் கிடக்கு. இங்கே முழுசா 430 வருஷம் கிடக்கு. ரெண்டையும் சேர்த்தா ரவுண்டா 800 வருஷம் வச்சுக்குவோம். சொன்னது ஒரு வருடம், சாரி 75 தான் சொன்னார். அப்ப 100 வருஷம் ஆபிரகாமே ஓட்டார். 175 தான் ஆபிரகாமே இறந்தார். ஆபிரகாமே 100 வருஷம் ஓட்டார். அங்கிட்டு 400 வருஷம், இங்கிட்டு 400 வருஷம். 800 ஆண்டுகள் கழிந்தாலும் அவர் ஆணையிட்டதை நிறைவேற்றுவார். அவர் காலத்துக்கு நான் பிரயாணிக்கணுங்க, என் அவசரத்துக்காக அல்ல, அவர் தரிசனத்துக்காக. அவசரமா தரிசனமா? என்ன வேணும்? தரிசனம்னா எல்லை வரையும் காத்திருங்கள், 100 மடங்கை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்க போகிறோம். எஸ் ஜீசஸ். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆணையிட்டதை நிறைவேற்றுகிறவர் நீர் அல்லவா? ஆணையிட்டதை நிறைவேற்றுகிறவர் நீர் அல்லவா? அது கரத்தில் வருகிறோம். நீ சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்பா. அதற்காக எங்கள் வாழ்க்கையை உமது வார்த்தைக்குள் வைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லையை உம்முடைய எல்லை வரைக்கும் கொண்டு வருகிறோம். என் அவசரத்துக்காக அல்ல, உம்முடைய தரிசனத்துக்காக காத்திருக்கிறேன். என் தேவைக்காக அல்ல, கர்த்தருடைய தீர்மானத்துக்காக நான் காத்திருக்கிறேன். என்னை சந்தித்தது ஒரு காலம்தான், என்னை ஆசீர்வதிக்கிறது வேறொரு காலம். நெடுநாளாய் அவன் காத்திருந்தான், நெடுநாளாய் காத்திருந்தான். 100 மடங்கு பலனுக்கு நெடுநாளாய் காத்திருந்தான். எஸ் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஒரு வார்த்தை எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஈசாக்கை போல காத்திருக்கிறவர்கள், ஈசாக்கை போல கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறவர்கள், உம்முடைய கரத்தில் உம்மை நம்பி விதைத்திருக்கிறார்கள். கண்ணீரோடு தான் விதைத்தார்கள். கம்பீரமான அறுவடையை கர்த்தர் தருவீரார். இன்றைக்கு இந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று ஒவ்வொருவருக்காக செபிக்க, ஒவ்வொருவரும் விதைத்திருக்கிற விதை கடைசி விதை அப்பா. கடைசி நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள் உம்முடைய சமூகத்தில். தனது கடைசி நம்பிக்கையை உமது சமூகத்தில் விதைத்திருக்கிறார்கள். 100 மடங்கு, 100 மடங்கு கம்பீரத்தோடு, 100 மடங்கு கம்பீரத்தோடு, 100 மடங்கு கம்பீரத்தோடு, 100 மடங்கு பெற்றுக்கொள்ள மனதார வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.